ஏ சுப்பு சுப்பு, இங்க வாடா. சுந்தரி சுந்தரி. ஏமா ஏமா அப்படி வாசல்ல நின்னு கத்திக்கிட்டே கிடக்குற? என்ன என்ன நான் கேக்குறேன்? உன் புருஷன் செஞ்ச வேலைக்கு அவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏமா அந்த ஆள் என்னம்மா செஞ்சாரு? ஆமா, அதை எங்க வாயால வேற சொல்லணுமா? அவன்கிட்ட கேளு. யோ, என்னையா செஞ்ச? அந்த பொம்பளை இந்த கத்து கத்துது. சுந்தரி, நான் ஒரு நியாயமான விஷயத்தை தான் செஞ்சேன். டேய் இங்க வா. என்னம்மா? டேய், இந்த ஆள் ஏதாவது பண்ணுச்சா? உனக்கு எதுவும் தெரியுமாடா? மா, அது வந்து அப்பா ஒன்றும் செய்யலமா. அப்பா ஒரு நியாயமான விஷயம் தான் செஞ்சுச்சு. ஆண்டி, அவன் பொய் சொல்றான் ஆண்டி. டேய், என்னடா அந்த பிள்ளை அப்படி சொல்லுது? அம்மா, உனக்கு நான் முதல்ல இருந்து சொல்றேம்மா, நீ கேட்டுட்டு அப்பா செஞ்சது சரியா தப்பா நீயே சொல்லுமா. அப்படி சொல்றான் மகனே. அம்மா, நான் விளையாட போயிருந்தேன்ல அப்ப. ஏ வாப்ல விளையாடலாம். நான் வரலடா. ஏ வா விளையாடலாம், ஓடி போய் சொல்லலாமா? டேய், நான் வரல, நான் கேட்க மாட்டியா? போடா. வலிக்குது, ஏன் பிள்ளை கிள்ளுன? சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன், போடா முத. இந்த பைபிள் நான் அழுதுட்டு வருது. டேய், ஏன்டா அழுகுற? அப்பா, இந்த பிள்ளை என்னை கிள்ளி வச்சிருச்சுப்பா. என்னடா பண்ண நீ? எதுக்கு அடிச்சு அந்த பிள்ளை? அப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, விளையாடதாப்பா கூப்பிட்டேன், அதுக்கு கிள்ளி வச்சிருச்சுப்பா. சரி அழுகாதடா, வாடா என்னன்னு கேட்குறேன். அப்பா வேணாப்பா, நீ சும்மா இரு, நான் என்னன்னு கேட்காம விட மாட்டேன். வா போலாம். ஏன் வெளியவே உட்காந்துருக்க? கதவு திறந்து வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே? அம்மா, நீ வரட்டும் தாமா உட்காந்துருந்தேன். அப்பா, இந்த பிள்ளை தாப்பா என்னை கிழிச்சு. ஐயய்ய, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கே, இது எப்படி அடிக்கிறது? சரி கொஞ்சம் நகரு. அப்பா, என்னப்பா பண்ண போற? வாப்பா வீட்டுக்கு போலாம். ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணுதுன்னா அதுக்கு யார் காரணம்? அவங்க அம்மா அப்பா. அப்பா, ஏப்பா அப்படி லூஸ் மாதிரி பேசுற? வாப்பா போலாம் வீட்டுக்கு. இரு போலாம். இந்த வந்துறேன் இரு. ஐயோ அம்மா, எப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்ட? ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது, வாடா ஓடிடலாம். டேய் நில்லுங்கடா. அம்மா, நீ தானம்மா சொல்லியிருக்க பிள்ளைய அடிச்சா திருப்பி அடிக்க கூடாதுன்னு, அதனாலதாம்மா நான் வந்துட்டேன். அப்பா தாம்மா கேட்காம என்னைய வாவான்னு கூட்டிட்டு போய் அந்த ஆண்டியை கிள்ளி வச்சிருச்சுமா. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பாரு, உன் புருஷன் செஞ்ச வேலைய இப்படி செய்யறவன சும்மா விட சொல்ற? தள்ளுங்கிட்டு. இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. மாமா கோச்சுக்காதீங்க, நீங்க போங்க. அந்த ஆளுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்றேன். ஏதோ இவ மூஞ்சிக்காக போறேன், வெளியே வா, உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்க. சி, இவன் எல்லாம் ஒரு மனுஷன். வாமா போலாம். ஏண்டா அந்த ஆள் தான் அறிவு இல்லாம இருக்குனா நீ இப்படி இருக்க? போடா முத. மா, எதுவும் பேசாத, போ. சுந்தரி, என்ன சுந்தரி, கரெக்டான தண்டனை தானே கொடுத்துருக்கேன்? ஆமையா, ரொம்ப கரெக்டா தண்டனை கொடுத்துருக்க. இரு, இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன் பாரு. ஹலோ அம்மா, உடனே நம்ம ஃபேமிலியில நம்ம வீட்டில் அசம்பிள் ஆகுங்க. என்ன சுந்தரி, அத்தை மாமா எல்லாம் கூப்பிடுற? எனக்கு எதுவும் பரிசு கொடுக்க போறீங்களா? ஆமா, நீ பண்ண வேலைக்கே பெரிய பரிசால கொடுக்கணும். கொஞ்ச நேரம் இரு. சுந்தரி, பரிசை கொஞ்சம் பெருசா கொடுக்க சொல்லு. ஏன்னா சின்னதா இருந்தா நான் கோச்சுக்குவேன். அவ்வளவுதானே, பெருசா கொடுத்துடலாம் உனக்கு. ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? ஆமா சுந்தரி, இவனை சும்மா விடாத, அடி போடு. போடு மண்டையில டம்மு டம்முன்னு. நான் கூட வாய் தான் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவான்னு பார்த்தேன். இந்த வேலையை பண்ணியிருக்கானே, இவனையெல்லாம் என்ன செய்யலாம்? அப்படி குதிமா, அப்படி குதி. ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், இவங்க வேடிக்கை பார்க்கறத பாரு. இங்கே பாரியா, இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்க. சுந்தரி சுந்தரி, தெரியாம பண்ணிட்டேன் சுந்தரி, நீ அவுத்து விடு சுந்தரி. அவுக்க மாட்டேயா? நீ இப்படியே கட்டியே கடை, காக்கா வந்து கொத்தட்டோனே. மா, சித்தி வாங்க வீட்டுக்கு போலாம். நீ இப்படியே கடையா? சுந்தரி சுந்தரி, என்னை மன்னிச்சிரு சுந்தரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். பாருங்க மக்களே, பெண்கள் மேல மட்டும் எப்பயுமே கை வச்சிடாதீங்க. கை வச்சிங்க நீங்க கெட்டிங்க. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.